Thank you.
எவ்வளவுதான் பிறந்து வளர்ந்தாலும் அந்த வளர்ந்த பருவம் இருக்கு பாருங்க, அந்த பருவத்துல வந்து ஆசைகள் எல்லா மனிதனுக்கும் வர வேண்டும். ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமம் இருக்காங்க. அந்த மாதிரி நானும் பிறந்து வளர்ந்துட்டேன். அப்படி வளர்ந்தாலும் கூட என்னோட மனசுலயும் ஆசை இருக்குமா இல்லையா? உங்க மனசுலயா? மேல பறக்கும். ஆனா பருந்தெல்லாம் மேல பறக்காம கீழே பறக்குமா? பருந்துதான் இருக்கிற உயரமா பறக்குது. அந்த பறவைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பானையும் தண்ணியையும் ஒன்னா கலந்து வச்சோம்னா பானை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய தன்மை அந்த பறவைக்கு இருக்கு.
உறங்காத கண்களுக்கு ஓடிக்கொண்டே மயிலிலே கடந்தாம கத்திருக்கு கை பிடிக்க வருவார். அன்னைக்கிளி உன்னத்தின் ஆறு மாதம் வருவதும் அவருக்கு மேனி மாறுதே. கனவோடு விழார், நினவோடு விழார், உறவில்லை, பிரிவில்லை, தனிமை போனார். அழகோடு சிதறாள் கொடியோடு மலராள் உறவோடு மகளோடு தனிமை சிதறாள் அந்த தாவி தாவி போகக்கூடிய அந்த சிட்டுக்குருவி
பெண்மணிகள் கிராமத்து பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த கிராமத்து பாசையில நாட்டு சிலை கட்டி நம்ம அழைக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அதுவும் எங்க வெளிநாட்டுல இருந்து கூட்டிட்டோம்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. நம்ம கிராமத்துல இருந்து போட்டு வந்ததுனால அப்படி சேலை கட்டி அழகா வரக்கூடிய அந்த பெண்மணிய எப்பவுமே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அன்பு பாசம் நேசம் எப்பவுமே இருந்தாரு வந்து தாப்பா அவரை மாதிரி நல்ல மனுஷன் உண்டுமா அப்படின்னு சொல்லி பேர் எடுக்கணும். அப்பேற்பட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். கெட்ட பேர் எடுக்கணும்னா ஒரு சில நொடிகள்ல எடுத்துடலாம். ஆக என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து இருக்கோம்னா அதுக்கு காரணம் முக்கிய காரணம் வந்து பிள்ளடியார் கருப்பசாமி கோயில். பாருங்க நம்ம கருப்பசாமி வந்து என்னைக்குமே வந்து எல்லா மக்களுக்கும் துணை இருப்பாங்க. வேண்டின வரத்தை அப்படியே கொடுக்கக்கூடியவர். வேண்டின வரம் இதுவரைக்கும் வெள்ளடியான் கருப்பசாமி கோயில வேண்டினவங்க யாருமே இந்த வரைக்கும் இப்ப வரைக்கும் எல்லாருமே நிறைவடைந்ததாக தான் இருக்கு. ஆக அந்த புலியன் குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நடத்துறாங்கன்னா சாதாரணப்பட்ட விஷயங்கள். ஒரு நாடகத்தை கிராமம் நடத்தலாம். பார்த்து தொடர்ந்து வந்து 8 நாள் நாடகம் இருக்கு. இன்னைக்கு 3வது நாளாக நாடகம் நடக்குது. ஆனால் இந்த தூக்கத்தை பொருட்படுத்தாமல் நம்மளை எல்லாம் பார்க்கக்கூடிய இந்த ரசிக பெருமக்களுக்கு செவிக்கு விருந்தாக இருக்கக்கூடிய
காளி அம்மனை வணங்கிவிட்டு செல்லலாமா? சரி வரவழைத்து உலகெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கரம் குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாய் கருமாரி.
பார்த்து ஓட்டு ஓட்டு பாட்டு உங்களோட தெலுங்காயில் பொறுத்தவரை 7 பேர். அப்ப அந்த புறம் அமைத்துள்ளார். அதில் ஆடி பாடி விளையாட வேண்டும். நான் மட்டும் என்ன போற அக்கா இல்ல, அக்கா அக்கா இல்ல சொல்றீங்க எப்படி புகழ்வாரு ரொம்ப ஆசா அப்படி ரொம்பலையா என்ன பெண்ணுகள அது ஆளுங்க வரதுல இருக்கு ரகும் பாயலாங்க என்னடி ராஜா ராஜா எஸ்எஸ் ராஜா எஸ்எஸ் ராஜா ஆட்டே ராஜா ராஜா வாரு வாரு ரோசா போ வாங்கி ராஜா தண்ணி போட்டு படுத்துறாரு அப்புறம் ராஜா வாரு வாரு ஏ ராஜா வாரு வாரு ஏ ரோசா போ வாங்கி வச்சு சரி ராஜா வாரு ஏ பூஜை படுத்துறாரா ரோசா பூ வாங்கி ஏ லூசுடா சொல்லுடா ராஜா வாரு வாரு ரோசா பூ வாங்கி வச்சு ரோசா பூ வாங்கி வச்சு ராஜா வாரு அழகு பெண்ணிகளா ரோசா பூ வாங்கி வச்சு அப்படி ஆட்டா என்ன ஒரு மாதிரி தூக்குறாளே ஆளு பெருமாட்ட பார்த்து சிரிச்சாரு ஏன் ஆயிட்டா எந்த ஐட்டா ஐட்டா ஏன் ஐட்டா வாரு வாருன்னா அருளி பூ வாங்கி வச்சு ஐட்டா வாரு வாருன்னு அருளி பூ வாங்கி வச்சு ஐட்டா வாரு வாருன்னா அருளி பூ வாங்கி வச்சு அருளி பூ வாங்கி வச்சு ஐட்டா வாரு என்ன காரணம் சிஎம் ஏய் என்ன அங்க நோக்கி ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரியா படுத்துட்டு ஏய் என்ன உனைய விட்டுருவானா இல்ல கொண்டட்ரி அவர்கிட்ட ஏய் என்ன வேற மாதிரி ஏய் அது அந்த ஐட்டம்ல அது வந்து அஜெக்டா ஐட்டா வர வேண்டாம் அதுக்கு மாறி போய் ஐட்டா வரதுல அவரை கிட்டுகளா ரோசா பூ மாறிடுச்சு என்ன பாரு ஏய் என்ன பாரு நான் தானே மாமா ஏ மாமா வாரு வாரு மல்லாக்கா படுத்தாடி மாமா வாரு வாரு மாமா வாரு வாரு நீ மல்லாந்து படுத்துருந்தே என்ன ஜபரா மாமா வாரு வாரு மல்லாக்கா படுத்து சரி ஆத்தே ஏ மூலமா மாடு அது யூசுப்ல மாடு வீசுச்சா எதுல மாமா வரது அழகு பிள்ளைகளா பாடி மிதிச்சு ஆட்டே ஒரு ஹை 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 ஆட்டா அவசியம் பட இல்லடி நடிப்ப முன்னாடி ரூம் போடுறதுல இல்ல நோக்கல நீ கெட்டுட்ட வண்டி எதுக்கே கெட்டுருச்சு என்னைக்கு உள்ள நுழைஞ்சிட்டோமோ கெட்டுட்டா என்னைக்கு வந்து அது வந்து நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கு சரி அடுத்து வர்றா அவருக்கு நான் சொல்லவா அதாவது நான் வந்து ஒரு பெண்கள் நிறைய பெண்கள் பார்த்திருக்கேன் சரி ஆனா இப்படிப்பட்ட அழகு உங்களை பார்த்ததே இல்லை சரி நான் கரெக்டா தங்கச்சி 7 பேர் ஆளு பெருமாட்டு வம்சமா இருக்க மது ரொம்ப சிறுசா இருக்கு ஒரு கவட்டத்தை கொடுத்தா
முட்டை கொடுக்குறதுக்கு அடியா வாடி அதான் அதான் இருவாங்க தனியா வாங்க நம்ம பிள்ளைக்கு அடியே அப்படியே வரலாம் சரியா விடியா விடியா பொங்கல் என்ன அதெல்லாம் சொல்ல வேணாம். தம்பி போலீஸ் வருது தம்பி டேய் டேய் கேளு இந்த இடியாப்பம் சொல்றீங்களா அவன் டென்ஷன் ஆயிரம் பார்த்துக்காமா இது கடைசியில வந்து கேளு சேர்ல நீங்க இடியாப்பம் சொல்லி வச்சீங்களா இதை வந்து கடைசியில நான் போய் சேர்த்துல ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன் கண்டிப்பா செய்வீங்க எங்க சங்கத்திலும் சொல்லிவிடுவேன் ஏய் ஊருக்கு இதே தான் நடக்குது இது எவன் சொல்லி கொடுத்தான்றது ஒன்றும் தெரியல இந்த இடியாப்பத்தை வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லக்கூடாது தம்பியலா சரியா இதெல்லாம் தேவையில்லாத பேசலாம் நிறைய நடக்குது ஏன்னா உலகமே வந்து அழியிறது எதனால தெரியுமா எதனால அழியுது நல்ல ஒரு கருத்துக்களை சொன்னா கேட்கறது யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா சும்மா என்ன அலாசியமா வார்த்தை பேசணும்னு முடிச்சுக்கங்களேன் அதுதான் ஏத்துக்கிறது இப்ப நாட்டுல அந்த மாதிரி இருக்குது எப்படியே போது விடு இடியாப்பமா இருந்தாலும் சரி ஒடியாப்பமா இருந்தாலும் சரி அம்மாவை கூப்பிடு Thank you.
அவனுக்கு பைக் ஓட்ட தெரியல வியாபாரம் பார்த்துட்டு சுருமான குட்டி நாலாவது தலையில இருந்து பொடி நட நடந்துவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி இங்க தூங்கிக்கிட்டு இருக்கவங்க 3 நாளா நாடகம் பார்த்து தூங்கிட்டு இருக்காங்களே. நம்ம தான் ஊரா தினம் போய் நாடகம் பார்க்க போறோம். நம்ம தூங்காம இருக்கோம். ஆனா இவங்க வந்து தூங்கணுமா இல்லையா? பாவம் இல்லையா? நைட்டு பூரா நாடகம் பார்க்கறாங்க. நம்மளே தூங்காம வச்சிடறோம். இவங்களுக்கு என்ன ஒரு நாளைக்கு தூங்குறது? ஒரு நாளைக்கு சொன்னா பரவாயில்லையே. இப்ப 3 நாள் ஆகுது. இன்னும் கொரோனா நாடகங்களா இருக்கு. பாக்குறது எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு பாக்குறது 3ஆவது நாள். இன்னைக்கு பாக்குறது இன்னைக்கு முதல் நாள் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்ம 3 பேரும் 3 நாளைக்கு. நம்ம 3 பேரும் 3 நாள், அவங்களுக்கும் 3ஆவது நாள். இப்ப 2ஆம் நாள். உண்மைமா? இப்ப 2ஆம் நாள். 2ஆம் நாள் நேற்று வந்திருந்தா. இப்ப 2ஆம் நாள், நான் 3ஆம் நாள். பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும்? நம்ம இருக்கிற என்ன ரொம்ப கொண்டாட்டிக்கிட்டு என்னடி? பொம்பளை பிள்ளை எப்படியா கொண்டாட்டி இருப்பாங்க? பொம்பளை பிள்ளைனா எப்படி இருக்கணும்? இப்படி அங்க பாரு எத்தனை பெண்மணிகள் உட்கார்ந்துருக்காங்க. யாராவது இப்படி கொண்ட பாத்தீங்க? ஐயோ சரி, பால்வாடியில பேர் எடுத்தாங்கன்னா சுற்றி இவளை கொண்டு சேர்த்து விடுறாங்க. பாரு எப்படி கை சும்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கை சும்புறான். நீ பொம்பளை தானா? ஒரு பொம்பளை அழகா இப்படி அங்க எத்தனை பேர் நோக்கம் பார்த்துருக்கேன். ஒரு காத்தாச்சி வச்சிருக்கேன். அடி அடி இருமா, ஒரு காத்தாச்சி வச்சிருக்கேன். அப்போ லேசா கட்டி விடுப்பா. கசகசான் சரி வாங்கம்மா. ஆமாம்மா போகணுமா? எங்கடி போகணும் சொல்ற? ஏடி நாடகம் போட்டு உனக்கு 40,000 50,000 கொடுத்து பணம் கொடுக்குறாங்க. நீ இப்பயே முடிச்சுட்டு போலாமான்னா போக மாட்டா என்ன அர்த்தம்? இப்ப நேரம் முடிச்சு போறக்க உனக்கு பணம் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கு ஒரே மாதிரி இல்லையே. இந்த முகமெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது எப்ப எனக்கு எப்படிமா இருக்கு? அடியே இங்க பாருடி, நீ வந்து நான் அப்பவே சொல்லிட்டேன். அதாவது வெளியில வந்து கூட்டு வந்தா நல்ல பொம்பளை அப்படி அப்படி இருந்திருப்பான். இதுங்கள நல்லூர்ல பூ பறிக்கிட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்தா 100-200க்கு நான் என்ன செய்யறேன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னடி இந்த பூ பிறப்பு இல்ல, இந்த பூவை கொண்டு எதுல வைப்பீங்க? தலையில தான் வைப்போம். மண்டையில? தலையில முடியல. அதத்தான் சொல்றேன். இது மண்டையா இத முடியா? தலையில முடி இல்ல இல்ல, இது மண்டையா முடியா? தலை முடி. தலையில முடி இருக்கு. தலையில முடி இருக்கு. தலையில முடி இல்லாம இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க மணக்கெல்லாம் இருக்காடி. முதல்ல நீங்க மண்டையில வந்துட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட ஒட்டு முடி வாங்கி வச்சிருக்கேன். தொலைச்சு முடியும் தொலைச்சுறாங்க. இருங்க நான் ஒட்டு முடி. அடி எங்க பாருங்க, என்னோட முடியல ஒரிஜினல் முடி, அவளோட முடி ஒரிஜினல் முடி. உன் முடிய டக்குன்னு எடுத்துடலாம். முடி காலையில தெரிஞ்சு போவோம் பாப்பமா. அடியே அடடா சரி பரவாயில்லடி. காலதாமதம் காரியே கேடு. காலை பறிச்சாடு மாமாலியா. சரி 2 பேர் தெரியும். நாங்க 2 பேரும் நான் தான் பெரிய பொம்பளை எடுத்துறேன். ஆமாடி பெரிய பொம்பளை தான் தெரியல. என்ன செய்யற? வயசு 75 வயசு 85 வயசு ஆயிப்போச்சு. பெரிய பொம்பளை தாண்டி தெரியல. தள்ளி விடுவோம் போட்டு. அடியே பெண்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்துருக்கோம்ல. அக்கா தங்கச்சி எல்லாம் பாரு, இங்க பாரு என்னோட என்ன சொல்றது, கொழுந்தனோட அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாக்க அப்படியே அழகா இந்த பாரு எத்தனை அக்கா தங்கச்சி இருக்காங்க பாரு. உனக்கு மட்டும் அக்கா தங்கச்சி? எனக்கு எத்தனை அக்கா தங்கச்சி? அடி அடி நமக்கு உண்மையாவே வந்து சொந்தக்காரங்கடி. இங்க பாரு நான் எங்க அம்மா பிறந்த ஊரு வந்து பாரபத்தி. நான் இருக்கிற ஊர் வந்து வளையங்குளம். 2 ஊருக்கு நடுவுல வந்து நாடகம் போட்டுருக்காங்களா? ஆனா இந்த பையன் இருக்கான் பாரு. இந்த பையன் மோசமான பையன். ஆக நம்ம எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் கூடி இருக்கோம்ல. அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து என்ன பண்ணணும்? என்னடி பண்ணணும்? ஆடி பாடி சந்தோஷமா போகணும். ஆடி பாடி சந்தோஷமா. நீ ஏண்டி ஆட்டிக்கிட்டு இருக்க? தங்கச்சி இன்னொன்னு தெரியுமா? என்ன உனக்கு விவரம் தெரியுமா? என்ன விவரம்? உங்க அப்பா, நம்ம அப்பாவுக்கு காசு அடிக்கிறா? அப்பாவுக்கு பிள்ளையே இல்ல. அப்பாவுக்கு பிள்ளையே இல்ல. பிள்ளை இல்லாம இருக்கவும் நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு எத்தனை வயசு? அப்பாவுக்கு 65 வயசு. 60. அம்மாவுக்கு 60. ஏய் அப்பாவுக்கு 65 வயசு, அம்மாவுக்கு 60 வயசு. 60. ஆமா 2 பேருக்கும் குழந்தை நம்ம பிறந்திருக்கோம். ஆமா 7 பேர். 7 பேர் பிறந்திருக்கோம். நம்ம 3 பேர் இங்க இருக்கோம். 4 பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. வெளிநாட்டுக்கா? அப்படியா? ஆமா. எதுக்கு போயிருக்காங்க கேளுடி? எதுக்குமா? பொம்பளை பிள்ளைனா என்ன பண்ணுவாங்க? நகை நட்டு போடாம யாராவது கட்டி கொடுப்பாங்களா? நகை நட்டு வேணும், ஒரு பூந்தோட்டத்தை எழுதி வைக்கணும். சும்மா இருக்கா? நான் எழுதி கொடுத்தேனே. முடிச்சாங்க வேணாம்
அப்ப என்ன பண்ணணும்? அதான் சம்பாதிச்சு நகை எல்லாம் போட்டு கொடுக்கணும்னு எல்லாம் இருக்காங்க. நம்மளாம் என்ன பண்ணணும்? பெண்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். ஒரு ஆட்டம் அம்மா கூடாம கூட்டிட்டு போயிருவோமா? என்னவோ ஒரு சத்தம் கேக்குது. நம்ம எல்லாம் அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கோம். அரண்மனைக்கு நம்ம கூட்டி வச்சிருந்தாரு. அப்பா அரண்மனை சத்தம் கேக்குது. வாடி ஓடி வந்துடா போய்டா. இப்படி ஒரு பொம்பளையா உன்னை கட்டுனா குடும்பம் கொண்டு போட்டி யூஸ் பண்ண